நேத்து எக்ஸிட் போல் வந்து ரிலீஸ் ஆச்சு. இத வச்சு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கருத்து கணிப்ப வந்து மக்கள்ட்ட சொல்லியிருந்தாங்க. அதுல ஓவராலா பார்த்தீங்கன்னா, 9 கருத்து கணிப்பு வந்து வெளில வந்திருந்துச்சு. அதுல 7 கருத்து கணிப்பு வந்து மறுபடியும் திமுக கட்சி தான் ஆட்சிக்கு வரும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. 2டே 2 கருத்து கணிப்பு மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சிஸ் மை இந்தியா அப்படிங்கிற கருத்து கணிப்பு, டிவிகே கட்சி தான் மறுபடியும் ஆட்சிக்கு வரும். டிவிகே கட்சி 98ல இருந்து 120 தொகுதிகளை கைப்பற்றி முன்னிலையில வகுக்கும் அண்ட் அவங்க தான் சிஎம் ஆவாங்க அப்படிங்கிற மாதிரி மை ஆக்சிஸ் இந்தியா அப்படிங்கிற கருத்து கணிப்பு வந்து சொல்லியிருந்துச்சு. இன்னொரு கருத்து கணிப்பு ஜேவிசி அப்படிங்கிற கருத்து கணிப்பு 128ல இருந்து 147 தொகுதிகளை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து கைப்பற்றி அவங்க தான் மறுபடியும் ஆட்சிக்கு வருவாங்க, திமுக கட்சி வராது அப்படின்னு இவங்க 2 பேர் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா சொல்லியிருந்தாங்க. மற்ற எல்லாருமே காமனா திமுக கட்சி தான் ஆட்சிக்கு மறுபடியும் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி அவங்கவுங்க கருத்து கணிப்பை சொல்லியிருந்தாங்க. சரி, எக்ஸிட் போல் கருத்து கணிப்புனா என்ன? எக்ஸிட் போல்னா என்ன அப்படிங்கிறத தெளிவா பார்த்துடலாம். இப்போ ஒவ்வொரு வாக்குச்சாவடி இருக்கும். இப்ப நான் ஒரு ஊர்ல ஓட்டு போடுவேன். அதே மாதிரி நீங்க ஒரு ஊர்ல ஓட்டு போடுவீங்க. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொருத்தர் ஓட்டு போடுவாங்கல்ல. அந்தந்த வாக்குச்சாவடிக்கு இவங்க போய் பார்த்து ஓட்டு போடுற உதாரணத்துக்கு எங்க ஊர் வாக்குச்சாவடியில ஒரு 1000 பேர் ஓட்டு போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 200 பேர் ஓட்டு போட்டு வெளியே வருவாங்கல்ல. அவங்ககிட்ட கேட்பாங்க. நீங்க யாருக்குங்க ஓட்டு போட்டீங்க? அது சொல்லுங்க அப்படின்னு பர்சனலா இன்டர்வியூ மாதிரி எடுத்து அவங்க சொல்ற டேட்டாவை கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு ஒவ்வொரு அப்படி என்னோட ஊர் முடிச்சதுக்கப்புறம் என்னோட பக்கத்து ஊர் அப்படி தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கு போய் மக்கள் என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத கேதர் பண்ணி அவங்க அனலைஸ் பண்ணி ஒரு கருத்து கணிப்பை வெளியிடுவாங்க. ஸோ இது பேர் தான் எக்ஸிட் போல் கருத்து. ஓகேங்களா? ஸோ எக்ஸிட் போல் வந்து வெளியே இருக்குன்னு சொல்றாங்கல்ல. ஸோ அது இதுதான் அர்த்தம். ஸோ எக்ஸிட் போல் கருத்து கணிப்பு இது பேரு. அண்ட் இதை வச்சு இவர் தான் சிஎம் ஆவாரு அப்படின்னு யாராலையுமே ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியாது. உதாரணத்துக்கு போன டைம் வந்து நான் மிச்ச 7 பேர் சொன்னாங்களே இவங்க தான் மறுபடியும் சிஎம் ஆவாங்க அப்படின்னு. அவங்க சொன்னது எதுவுமே பலிக்கல. ஆனா ஆக்சிஸ் இந்தியா ஒரு தடவை சொல்லியிருக்கு, அது பலிச்சிருக்கு, நடந்திருக்கு. அதே ஆக்சிஸ் இந்தியா மறுபடியும் இன்னொன்னு சொல்லியிருக்கு, அது நடக்காம போயிருக்கு. ஓகேங்களா? ஸோ எந்த ஒரு கருத்து கணிப்புமே பலிக்கும் அப்படின்னு நம்மளால 100% உத்தரவாதம் அப்படிங்கிறது கொடுக்க முடியாது. ஸோ அதை நம்ம இந்த இடத்துல தெளிவா புரிஞ்சுக்கணும். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, இவங்க சொல்லியிருக்கிற இந்த கருத்து கணிப்பு எல்லாத்தையுமே நம்ம வச்சு பார்க்கும்போது, மும்முனை போட்டி தான், 4 முனை போட்டி கிடையாது அப்படிங்கிற மாதிரி தெரிய வருது. எதுக்காக அப்படின்னா, திமுக கட்சி, அதிமுக கட்சி, டிவிகே கட்சி, நாம் தமிழர் கட்சி கிட்டத்தட்ட 15 வருஷமா கஷ்டப்படுது இந்த நாம் தமிழர் கட்சி. ஸோ இவங்க கொடுத்திருக்க கருத்து கணிப்புல நாம் தமிழர் கட்சியை கன்சிடரே பண்ணாத மாதிரி இருக்கு. ஸோ அப்போ அவங்களோட எய்ம் தான் என்ன அப்படிங்கிறது இன்ன வரைக்குமே தெரியல. ஸோ ஓவராலா இப்போ உள்ள இவங்க ரிலீஸ் பண்ணியிருக்கிற கருத்து கணிப்பு பார்க்கும்போது ஆக்சிஸ் மை இந்தியா அப்படிங்கிற கருத்து கணிப்பு வந்து டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. நாங்கள் எந்த ஊருக்கு போனோம் அண்ட் எந்த வண்டியில் போனோம் அண்ட் எத்தனை பேரை நாங்கள் இன்டர்வியூ பண்ணோம் அண்ட் அவங்கள வச்சு நாங்கள் எப்படி நாங்கள் ரியாக்ட் பண்ணி இந்த இது சொல்கிறோம் அப்படிங்கிற டோட்டலாக அவங்க வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க. நாங்கள் இந்த ஊருக்குலாம் போனோம், நாங்கள் இதெல்லாம் பண்ணோம், இதை வச்சு தான் நாங்கள் கருத்து கணிப்பு அப்படிங்கிறத மக்கள்கிட்ட இப்போ உங்கள்கிட்ட சொல்கிறோம் அப்படிங்கிற அவங்களோட கருத்து கணிப்பு எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறத மக்கள்கிட்ட சொல்கிறாங்க. ஆனால் மற்ற கருத்து கணிப்பு எடுத்திருக்காங்களா அவங்க யாருமே எதுவுமே இன்னும் சொல்லலை. சும்மா வாய்க்கு வந்த மாதிரி அடிச்சு விட்டுருக்காங்களே தவிர இன்னும் வரைக்குமே எதுவுமே சொல்லலை. மேபி இன் ஃபியூச்சர் இந்த வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க, இதுக்கப்புறம் சொல்லலாம். பட் இன்னும் வரைக்குமே எதுவுமே சொல்லலை. ஸோ ஒரு கருத்து கணிப்பு நான் எடுக்கிறேன் அப்படின்னா விஜய் தான் ஜெயிப்பார் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா எதை வச்சு சொல்கிறேன் அப்படிங்கிற என்னோட டேட்டாஸ் இருக்குல்ல, நான் எங்கே இந்த டேட்டாவை எடுத்தேன் அப்படிங்கிற அந்த சோர்ஸை நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஸோ அதை ஆக்சிஸ் மை இந்தியா அப்படிங்கிற இந்த கருத்து கணிப்பு எடுத்தவங்க வந்து ஓனர் வந்து சொல்கிறாரு. பட் மற்ற யாருமே இன்ன வரைக்கும் சொல்லலை அப்படிங்கிறது ஒரு யதார்த்தமான ஒரு உண்மை. அதை நீங்கள் புரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ அதுக்குன்னு விஜய் சிஎம் ஆயிடுவாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா பண்ணிட்டோம், வெயிட் பண்ணிட்டோம். இன்னும் ஒரு 4 நாள் தான் இருக்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ரிசல்ட் என்னன்னு 4ஆம் தேதி நமக்கே தெரிஞ்சிடும். அண்ட் உங்களோட தனிப்பட்ட கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த எக்ஸிட் போல் கருத்து கணிப்பை நீங்கள் நம்புறீங்களா இல்லையா அப்படிங்கிறதையுமே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.